நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து ஒரு ஐநெட் ஐடியை பற்றி பார்த்துட்ருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் கைரேகை வைத்து பணம் எடுத்து கொடுக்கறதுக்கு ரீட்டைலர் மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி, ரீட்டைல் ஐடி ரெண்டுமே வந்து நம்ம தமிழ்நாடு முழுவதும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா, உங்கள் நண்பர்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, நம்மளோட சேனல் லிங்க் அனுப்பிவிட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி ஐடி தேவை அப்படின்னா கான்டெக்ட் பண்ண சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ பெஸ்ட்டு ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீட்டைல் ஐடி, டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐநெட் ஐடியில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஇபிஎஸ், அதாவது கைரேகை வச்சு பணம் எடுத்து கொடுக்குறோம் இல்லையா? ஸோ இதில் வந்துட்டு மற்ற கம்பெனியை விட கம்பேர் பண்ணும்போது கமிஷனுங்கிறது நிறைய கொடுக்குறாங்க. 5000 ரூபாய்க்கு மேலே நம்ம 5000 ரூபாயிலேருந்து 10,000 வரைக்கும் கைரேகை வச்சு பணம் நம்ம எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னாக்கா 10 ரூபாங்கிறது கமிஷன் பேஸில் கொடுத்துட்ருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் 5000 ரூபாயிலேருந்து 10,000 வரைக்கும் எந்த அமௌண்ட் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு 10 ரூபாங்கிறது இன்ஸ்டன்ட் கமிஷனாக வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம இந்த ராய்நெட்டில் வந்து இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஏஇபிஎஸ் பண்ணது, எம்ஏடிஎம் பண்ணது, அதாவது கிரெடிட் கார்டு வித்ட்ரால் பண்ணுறது, இல்லை டெபிட் கார்டு மூலமாக பணம் எடுத்தது, கைரேகை வச்சு எடுத்த பணத்தை வந்து இந்த ஐடியில் இருக்கக்கூடிய பணத்தை நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு மாற்ற போகிறோம். சரிங்களா? ஸோ அந்த மாற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு அக்கௌண்ட் நம்பர் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருப்போம். அந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஐடி போடும்போதே ஒரு அக்கௌண்ட் ஒன்று கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ அந்த அக்கௌண்ட் நம்பர் தான் இதில் ஆர்டனில் இருக்கும். அந்த அக்கௌண்ட்டு மட்டும் போதாது, இன்னும் 2 அக்கௌண்ட் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதையும் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த அக்கௌண்ட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ புது அப்டேட் நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? ஸோ ஐடியோட லெஃப்ட் சைட் டாப்பில் இருக்கக்கூடிய 3 கோடை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா வேலெட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா? இல்லை வேலெட் டு அக்கௌண்ட் நியூங்கிறது வந்து லாஸ்ட்டாக இருக்கிறது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து ஆட் பண்ண அந்த அக்கௌண்ட் நம்பருங்கிறது இங்கே ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ அதே ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வேலெட்டுங்கிறதுல சேஞ்ச் ஏஇபிஎஸ் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா ஆல்ரெடி ஆட் பண்ண அக்கௌண்ட் இங்கே காட்டும். ஆட் நியூ அக்கௌண்ட்டுன்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து இன்ஸ்டன்ட் அப்ரூவல், ஓபிஎஸ் அப்ரூவல்னு இருக்குது. ஓபிஎஸ் அப்ரூவல்னால் நம்ம பேங்க் பாஸ்புக்கு இல்லை நம்ம கேன்சல் செக்கை வந்து நம்ம அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்ஸ்டன்ட் அப்ரூவலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே நமக்கு வந்து ஆட் ஆன் ஆகிடும். அந்த ஓபிஎஸ்ங்கிறது நம்ம அப்லோட் பண்ணி அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் அப்ரூவல் ஆகும். இன்ஸ்டன்ட் அப்ரூவலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே நமக்கு அப்ரூவல் ஆகிடும். சரிங்களா? ஸோ இதில் வந்துட்டு செலக்ட் பேங்குன்னு போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி மேலே வந்து பார்த்திங்கன்னா என்ன போட்டிருக்காங்கன்னா, கைண்ட்லி ஃபில் பிலோ டீட்டெயில்ஸ் டு அப்டேட் அக்கௌண்ட் போட்டிருக்காங்க. ஃபார் இன்ஸ்டன்ட் அப்ரூவல் 4 வில் பி சார்ஜ் ஃப்ரம் யுவர் வாலெட். இப்போ இன்ஸ்டன்ட் அப்ரூவல் நம்ம எடுக்கணும் அப்படின்னா 4 ரூபாங்கிறது நமக்கு சார்ஜஸாக இருக்கும். அதாவது புதுசாக இன்னொரு அக்கௌண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து ₹1 நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். சரிங்களா? அது வந்து செக்கிங்காக போடுவாங்க. இப்போ இங்கே வந்து செலக்ட் பேங்க் கேட்டிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் புதுசாக எந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த அக்கௌண்ட்டோட பேங்க் என்னென்னு சூஸ் பண்ணிங்க. அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஐஎஃப்எஸ் கோடுங்கிறது காமனாக ஒன்று வந்திருக்கும். சரிங்களா? அதே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகி வந்திருக்கும். அந்த ஐஎஃப்எஸ் கோடை எடுத்துருங்க. உங்கள் பேங்க்குக்கான ஐஎஃப்எஸ் கோடு என்னவோ அந்த பேங்கோட ஐஎஃப்எஸ் கோடை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கிங்க. ஸோ ஐஎஃப்எஸ் கோடு என்ட்ரு பண்ணிட்டாரு. அக்கௌண்ட் ஹோல்டரோட நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாரோட அக்கௌண்ட் ஆன் பண்ணுறீங்களோ அவங்களோட நேம் என்னவோ அந்த அக்கௌண்ட் ஹோல்டரோட நேமை வந்து இங்கே கிளிக் பண்ணி என்ட்ரு பண்ணிங்க. ஸோ நான் ஃபில்அப் பண்ணிவிட்டேன். இப்போ இங்கே வந்து வெரிஃபை அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? ஸோ அந்த இடத்துல வெரிஃபை அப்படிங்கிறது கொடுத்தோம் அப்படின்னா பெனிஃபிஷரி அக்கௌண்ட் ஐஎஃப்எஸ் கோடு இஸ் நாட் வேலிட். ஸோ இந்த மாதிரி வருது. இதில் வந்து நான் இப்போ ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ நான் மறுபடியும் அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக என்டர் பண்ணிக்கிறேன்னா ரீசெக் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ் கோடில் வந்து இந்த எல்லுங்கிற ஆப்ஷன் விட்டுட்டேன். ஸோ எனக்கு அந்த மாதிரி வந்துச்சு. இப்போ வெரிஃபை அக்கௌண்ட் நம்பரை கிளிக் பண்ணதும் எனக்கு இப்போ வந்து வேலிடேஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பெனிஃபிஷரியோட நேம் என்னங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடுச்சு. நம்ம நேமை டைப் பண்ணது மட்டும் இல்லை, இது வந்து ஆட்டோமேட்டிக்கே நம்ம கொடுத்துருக்கோம். அந்த வேலிடேட் கொடுத்தோம் அப்படின்னா எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல சென்ட் ஓடிபின்னு இருக்கு இல்லையா? ஸோ சென்ட் ஓடிபி கொடுத்தோன்னா மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். சரிங்களா? ராய்நெட்டுக்கு எந்த ஐடி நம்ம கொடுத்தோமோ மொபைல் நம்பரு அந்த நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ ஓடிபி வந்துச்சு. என்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னாக்கா
யுவர் ரிக்வெஸ்ட் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு. ஓகே ஓகே கொடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட் தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு அக்கௌண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ இன்னொரு அக்கௌண்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, அதாவது இப்போ நம்ம ஆட் பண்ண அக்கௌண்ட் வந்துருச்சு. அதோட ஸ்டேட்டஸ் கூட பார்த்தீங்கன்னா அப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. சரிங்களா? ஸோ உங்களுக்கு இதே மாதிரி உங்களுக்கு எந்த அக்கௌண்ட் எத்தனை அக்கௌண்ட் தேவையோ உங்களோட அக்கௌண்ட்டுங்கிறதுங்க வந்து இந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபண்டை வந்து வேறு ஒரு அக்கௌண்ட்டுக்கு மாற்றி நீங்கள் அனுப்புறதுனாலும் தாராளமாக அனுப்பலாம். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களோட ஃபேமிலி மெம்பருக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சப்போர்ட்டுங்கிறது எங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. உங்களுக்கு ஐடி தேவை அப்படின்னா கண்டிப்பாக எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டு ப்ரைஸில் எல்லா சர்வீஸும் படித்து கொடுத்துருக்கோம்.